17 வயதுடைய சிறுவனின் காதல் மோகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் 26 வயதுடைய யுவதி. கொலை என்றால் சாதாரணமான கொலையல்ல. அண்மையில் வவுனியாவை உலுக்கிய படுகொலை சம்பவத்தின் பின்னதாக இலங்கையை உலுக்கியிருக்கக்கூடிய மற்றொரு கொடூர கொலை சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது. இந்த கொலையினுடைய பின்னணி என்ன, எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார், எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளினுடைய பிறந்த நாட்கள், திருமண வைபவங்கள், எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதே நேரம் அந்த நிகழ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான சேவையை சிறப்பாக வடிவமைத்து தர அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், அண்மையில் அதாவது கடந்த மாதம் இலங்கையை உலுக்கிய குறிப்பாக வவுனியா பகுதியில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் யாவரும் அறிந்த விடயம். அது தொடர்பிலான பல விடயங்களை ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருக்கிறேன். அது தொடர்பிலான தகவல்களை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன்படி வவுனியா சம்பவத்தில் கள்ள தொடர்பு என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. அந்த கள்ள தொடர்பின் நிமித்தம் குறித்த அந்த ஆசிரியனுடைய கணவர் கோபம் கொண்டு அவருடைய மனைவியை, குறிப்பாக பாடசாலை ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கழுத்துடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருந்த சம்பவம் ஒட்டுமொத்த இலங்கையுமே உலுக்கிய ஒரு சம்பவமாக பதிவாகியிருந்தது. அது தொடர்பிலான மேலதிக விடயங்களை நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் அவற்றை பார்வையிடக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சம்பவத்தின் பின்னதாக தற்போது மற்றொரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவம் தற்போது இலங்கையை உலுக்கிய மற்றொரு சம்பவமாகத்தான் பதிவாகி இருக்கின்றது. அதன்படி இந்த சம்பவத்தினுடைய பின்னணி தொடர்பாக பார்க்கும்பொழுது 17 வயதுடைய சிறுவன் ஒருவரினால் 26 வயதுடைய யுவதி ஒருவர் தான் இவ்வாறு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவமானது ரத்னபுரி மாவட்டத்தினுடைய குறிவிட்ட பகுதியில் கடந்த 2ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அந்த யுவதி தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை, அதாவது பின்னேற நேரத்தில் அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் குறித்த 17 வயதுடைய சிறுவன் இந்த பெண்மணியை தொடர்ந்து சென்று அவரை வேண்டுமென்றே கொலை செய்திருப்பதாகத்தான் அவரே அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன்படி முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருந்த விடயம், அவர் கழுத்தில் தங்க நகை அணிந்திருந்ததாகவும் அந்த தங்க நகையை திருடும் நோக்கில் அந்த யுவதியை அந்த இடத்தில் கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு அவரிடமிருந்த தங்கச் சங்கிலியையும் அதே போல தொலைபேசி, அவனுடைய கைபேக் என்பவற்றை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து சென்றதாகத்தான் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருந்தது. அதன் பின்னராக போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் மூலமாக குறித்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் போலீசார் மேற்கொண்டிருந்த 2ஆம் கட்ட மேலதிக விசாரணைகளின் போதுதான் தொடர்ச்சியான அதிர்ச்சிகரமான தகவல்களை அதன் மூலமாக அறிய முடிந்திருந்தது. அதன்படி போலீசார் வெளியிட்டிருந்த விடயம், இந்த சிறுவன், அதாவது இவருடைய வயதை பார்த்தீர்கள் சொன்னால் 17 வயது, அதே போல அந்த யுவதியினுடைய வயது 26 வயது. அவர் தற்போது வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர். குறித்த இந்த 17 வயதுடைய சிறுவன் பாடசாலைக்கு செல்லாமல் வெளியே சுற்றி கொண்டு தெரியக்கூடிய ஒரு நபராகத்தான் சொல்லப்படுகின்றது. அதன்படி இந்த பெண்மணி மீது இவர் காதல் வயப்பட்டதாகவும், தொடர்ச்சியாக குறிப்பாக நீண்ட நாட்களாக இந்த பெண்ணிடம் இவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியாகவும் தொடர்ச்சியாக வற்புறுத்தலில் ஈடுபட்டிருக்கின்றார். இவர் இவ்வாறு வேலைக்கு சென்று வரும் வழிகளில் இவர் தொடர்ச்சியாக இந்த வற்புறுத்தல்களிலும் மிரட்டல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் குறித்த அந்த யுவதி அவரை திட்டி பேசி கலைத்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது. இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த சிறுவன் மீண்டும், அதாவது கடந்த 2ஆம் தேதி இந்த யுவதி வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போதாக வீதியில் வைத்து மறித்து மீண்டும் அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். காதலை வெளிப்படுத்திய விதம் என்பது, அவர் அந்த பெண்மணியை பாலியல் சீண்டல் நோக்கோடு தான் அவரை அணுகியிருந்ததாகவும், அவ்வாறானதொரு முறையில் அவ்வாறானதொரு தொனியில் தான் குறித்த யுவதியிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் செயற்பாட்டில் அந்த இடத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் அந்த யுவதி அதற்கு மறுப்பு தெரிவித்து அவரை பேசி அந்த இடத்திலிருந்து கலைத்திருக்கிறார். இதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த வாய்த்தக்கம் குறித்த அந்த சிறுவனுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதன் பின்னர் தான் அந்த சிறுவன் அந்த பெண்மணியினுடைய கழுத்தை அறுத்து அவருடைய களத்தில் இருந்த அந்த தங்கச் சங்கிலியையும் பறித்து கொண்டு, அதே போல அவர் வைத்திருந்த தொலைபேசியையும் பறித்து கொண்டு, அதே போல அவர் வைத்திருந்த அந்த ஹேண்ட்பேக்கையும் பறித்து கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்கிறார். இதன் பின்னர் குறித்த யுவதி அந்த இடத்தில் கழுத்து அறுபட்ட நிலையில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்னர் ரத்னபுரி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலும் சிகிச்சை பலனின்றி சோகமான முறையில் உயிரிழந்திருந்தார். இதன் பின்னராக போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக குறித்த சிறுவன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தார்.
குறித்த அந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து நீண்ட தூரத்தில் அந்த பெண் வைத்திருந்த ஹேண்ட்பேக் அதே போல அவருடைய தொலைபேசி என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அந்த இரண்டாம் கட்ட விசாரணைகளின் பின்னராகத்தான் அந்த சிறுவன் இந்த விடயங்கள் தொடர்பில் தானே அந்த விடயங்களை போலீசாரிடம் கூறி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். உண்மையில் இந்த விடயம் தொடர்பில் யோசித்து பாருங்கள். 17 வயதுடைய ஒரு சிறுவன் 26 வயதுடைய யுவதியின் மேல் காதல் வயப்பட்டிருக்கிறார். காதல் வயப்படுதல் என்பது பொதுவான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும் இவ்வாறான வயது வித்தியாசங்கள் தொடர்பிலான காதல்கள் என்பது நிச்சயமாக எமது சமூகத்தின் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த நிலைமையில் அந்த 17 வயதுடைய சிறுவன் பாடசாலைக்கும் செல்லாமல் வெளியில் ஊதாரியாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. எனவே அவ்வாறான ஒரு நிலைமையில் தன்னுடைய ஒருதலை காதல் மோகத்தால் இவ்வாறு அப்பாவி பெண்ணொருவர் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் இலங்கை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நேரம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது. இதன் பின்னர் இந்த சிறுவனுக்கு உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக அமையும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதே நேரம் அந்த தீர்ப்பு பல்வேறு தரப்புகளாலும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகவும் மாறியிருக்கின்றது. உண்மையில் உங்களுக்கு தெரியும், சிறுவர்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் குற்றமிழைக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனைகள் என்பது குறைந்தபட்ச தண்டனைகளாகத்தான் இருக்கும். அதே நேரம் கடூழிய சிறை தண்டனைகள் என்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கும். அதே நேரம் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பிலான வழக்குகளுக்கான தீர்ப்புகள் என்பது ஒப்பீட்டு ரீதியில் குறிப்பாக இந்த அரபு நாடுகளை போன்றல்லாது சில மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான சட்டங்களும் அதே போல தண்டனைகளும் தான் வழங்கப்படுவது வழக்கமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த சிறுவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை உண்மையில் வரவேற்கத்தக்கது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால்